திருச்சி அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் லால்குடி அருகே நகர் பகுதியில் பிரபல நடிகை மஞ்சு வாரியரின் காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மக்களவை தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தேர்தல் பறக்கும் படையினுடைய சோதனை என்பது தீவிரமடைந்து வருகிறது. மிக குறிப்பாக திருச்சி மாநகர், புறநகர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் வாகன சோதனை மற்றும் தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக திருச்சி அரியலூர் தேசிய நெடுஞ்சாலை திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ரஞ்சித்குமார் தலைமையில் உதவி காவல்துறை ஆய்வாளர் கௌசல்யா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவானது அப்பகுதியில் வந்த வாகனங்களை தொடர்ச்சியாக சோதனையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கேரள பதிவெண் கொண்ட கருப்பு நிற சொகுசு கார் ஒன்று வந்து நின்றது. அந்த காரை ஓட்டி வந்த ஒரு பெண்மணியை அவர்கள் விவரம் கேட்டு அவர்களிடம் காரை சோதனை செய்து சொன்னார்கள். அப்போது அவர் சொன்ன விவரத்தை பார்த்து போலீசாரும் சற்று ஆச்சரியமடைந்தார்கள். காரணம், அவர் தனது பேரு மஞ்சு வாரியார் என்று சொன்னார். எனவே கேரளாவை சேர்ந்த பதிவன் இவர் மஞ்சு வாரியர் என்று சொன்ன பிறகு அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவர் தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் மிகப்பெரிய நடிகையாக வளம் வரக்கூடிய நடிகை மஞ்சு வாரியர் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவருடன் விவரங்களை சேகரித்துக் கொண்டே காரை சோதனை செய்தார்கள். அவரது காரில் குறிப்பிடத்தக்க எந்த விஷயங்களும் சிக்கவில்லை. ஆனால் அதற்குள் வந்திருப்பது நடிகை மஞ்சு வாரியர் என்று பின்னால் நின்று கொண்டிருந்த வாகனத்தை சேர்ந்தவர் தெரிந்து கொண்டு ஓடி வந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்கள். மஞ்சு வாரியரை பொறுத்தவரை தமிழ் திரையுலகின் உச்ச நடிகரான அஜித்குமார் போன்றே சாகசங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். நீண்ட தூரம் கார் ஓட்டுவது, அதுவும் தன்னந்தனியாக கார் ஓட்டுவது, பைக்குகளில் தனியாக செல்வது போன்ற சாகசங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.